Praise the Lord. Praise the Lord. இந்த அருமையான நாள்ல உங்களை இந்த ஆழமான தேடலின் வழியா சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு நம்ம விவாதம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரும்னு நான் நம்புறேன். உங்க அன்றாட வேலைகள்ல எவ்வளவு பரபரப்பா இருந்தாலும் இந்த நேரத்தை ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க ஒதுக்கிருக்கீங்க. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ரொம்ப ஆழமா தொடக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி. அத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் போல ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஒரு ஜெபத்தோட இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். எங்களை அளவற்று நேசிக்கும் அன்பின் கடவுளே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. உமது எல்லையற்ற இரக்கத்துக்காகவும் நாங்க எத்தனை முறை தடுமாறி விழுந்தாலும் எங்களை அன்போடு தூக்கி நிறுத்துகிற உமது அளவற்ற மன்னிப்புக்காகவும் உமக்கு எங்களுடைய ஆழமான நன்றியை தெரிவிக்கிறோம். இன்றைய திருப்பாடல்கள் வாசகத்தின் வழியாக நீர் வெளிப்படுத்தும் பேரன்பிற்காக நன்றி. இன்றைய வார்த்தை வலையொலியில் வாசகத்தின் வழியாக வெளிச்சம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்து உமது அன்பை புரிந்து கொள்ள அருள் தாரும். உமது வாசகம் சொல்லும் மன்னிப்பையும் அன்பையும் அவர்கள் உணர வேண்டும். ஆமாண்டவரே. இதை தங்கள் வீடுகளிலோ பயணத்திலோ வேலைக்கு நடுவிலோ பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பார்வையாளருக்கும் உமது மன்னிப்பு மனதையும் உடலையும் தேற்றும் குணமாக்கல் உமது எல்லையற்ற இரக்கம் மற்றும் அருள் நிறைவாக கிடைக்க மன்றாடுகிறேன். அவர்களின் பாரங்கள் யாவும் நீங்கட்டும். அவர்கள் வாழ்வில் உள்ள தடைகள் அகலவும் உமது ஒளியில் அவர்கள் நடக்கவும் இறைவா உமை மன்றாடுகிறோம். சிறப்பாக திருமதி குழந்தை தெரேசா அவர்களின் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆலன் நிதிஷ் மற்றும் ஆண்ட்ரோ நெல்சன் உள்ளத்தில் ஆண்டவர்தாமே குடியிருக்க ஜெபிக்கிறோம். மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இறைவாக்கினர் மீகா கூறியது போல, எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் இறைந்தவரே, பாவிகளும் வழிதவறியோர்களும் கடவுளிடம் திரும்பி வந்து அவருடைய இரக்கத்தால் அரவணைக்கப்பட ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் மற்றும் சமூகங்கள் தங்களுக்குள் ஒப்புரவாகி மனக்கசப்புகள் நீங்கி குணமாக ஜெபிக்கிறோம். குற்ற உணர்வால் பாரம் சுமப்பவர்கள் கடவுளின் இரக்கத்தை முழுமையாக நம்பி ஆறுதல் பெற ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்த ஊழியத்தின் வழியாக எங்கள் பாடல்கள் மற்றும் போதனைகள் மற்றவர்களுக்கு ஒப்புருகும் மகிழ்ச்சியையும் கடவுளின் மாறாத அன்பின் ஆழத்தையும் கண்டறிய உதவ ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். ஆமென். உங்களது ஜெப தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையின் நாளாக அமையப் போகுது. ஏன்னா இன்னைக்கு நாம அலச போற குறிப்புகள் உங்க மனசுல இருக்கிற பெரிய பாரத்தை இறக்கி வைக்கிற அளவுக்கு ரொம்ப ஆழமானவ. கண்டிப்பா. பொதுவா மனிதர்கள் நாம ஒரு தப்பு செஞ்சா அதுக்கான தண்டனை எதிர்பார்த்து தான் காத்திருப்போம் இல்லையா? ஆமா, ஆனா கடவுளோட குணாதிசயம் முற்றிலும் மாறுபட்டது. அதத்தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். அதாவது தவக்காலம் 2ஆம் வாரம் சனிக்கிழமைக்கான வாசகங்கள்ல நாம காணப்போகும் ஆழமான உண்மைகளும் இதை பற்றித்தான் பேச போகுது. கடவுளோட மன்னிப்பு, அவருடைய இரக்கம், அவர் எப்படி நம்மள அரவணைக்க காத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறதான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா தேட போறோம். சரி, இப்ப நாம முதல் வாசகத்தோட ஆழத்துக்குள்ள பயணிக்கலாம். இறைவாக்கினர் மீகா புத்தகத்துல அதிகாரம் 7 வசனங்கள் 14, 15 மற்றும் 18 முதல் 20 வரை உள்ள வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பகுதி. மீகா இறைவாக்கினர் ரொம்ப அருமையா கடவுளோட அன்பை வெளிப்படுத்துற பகுதி அது. ஆமா. சரி, இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த ஆழமான பகுதிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லான்னு இருக்கேன். ஓ, சொல்லுங்க. இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு மனிதன் ஒரு நீண்ட தூர பயணமா நடந்து போய்கிட்டு இருக்கார். அவர் முதுகுல ஒரு பெரிய சாக்கு மூட்டை. ரொம்ப பாரமான மூட்டையா? ஆமா, அந்த மூட்டைக்குள்ள நிறைய பாரமான கூர்மையான கற்கள் இருக்கு. அந்த பாரம் தாங்க முடியாம அவர் முதுகு வளைஞ்சு போச்சு, உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது. ஒவ்வொரு அடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து வைக்கிறார். அந்த மூட்டைய சுமண்டுகிட்டு கூட்ட நெரிசல் இருக்கிற ஒரு பஸ்ல, குறிப்பா சென்னையில கோடை காலத்துல பயணிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இல்லையா? ரொம்ப சோர்வான எரிச்சலான ஒரு நிலை. கரெக்ட். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஆனா அந்த மனிதன் சுமந்துட்டு போற மூட்டைக்குள்ள இருக்கிற கற்கள் சாதாரண கற்கள் இல்ல. அப்புறம் அது அவருடைய கடந்த கால தவறுகள், அவர் செஞ்ச சில மோசமான முடிவுகள், குற்ற உணர்ச்சிகள்,
அப்புறம் மத்தவங்க அவரை பத்தி சொன்ன எதிர்மறையான வார்த்தைகள், இது எல்லாத்தையும் தான் அவர் அப்படி ஒரு மூட்டையா கட்டி சுமந்துகிட்டு போறார். அடடா, இது ரொம்ப கஷ்டமான ஒரு பயணமாச்சே. ஆமாம், இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போய்கிட்டு இருந்தவர் ஒரு வழியா ஒரு மாபெரும் கடலின் விளிம்பிற்கு வந்து சேர்றார். அந்த எல்லையற்ற ஆழமான கடலை பார்த்த உடனே அவர் மனசுல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. உடனே தன் முதுகிலிருந்து அந்த பாரமான மூட்டையை அப்படியே கழற்றி தன் முழு பலத்தையும் திரட்டி அந்த ஆழ்கடல்ல வீசி எறிகிறார். அந்த மூட்டை தொபக்கடைன்னு கடலுக்குள்ள விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆழத்துக்கு போயிடுச்சு. ஆமா, இப்போ அவர் முதுகுல எந்த பாரமும் இல்ல. அவர் நிமிர்ந்து நிற்கிறார். ரொம்ப ஆழமா நிம்மதியா மூச்சு விடுறார். அவர் முற்றிலும் விடுதலையாகிவிட்டார். அந்த சுதந்திரத்தோட உணர்வு எவ்வளவு அற்புதமானது. நிச்சயமா, இது வெறும் ஒரு ஸ்டோரி மட்டும் இல்ல. இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற திருவிவிலிய பகுதியோட மைய கருத்தே. எக்ஸாக்ட்லி. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் இன்னைக்கு நாம எதிர்கொள்ற புறக்கணிக்கும் கலாச்சாரம் மாதிரியான நவீன கால பிரச்சனைகளுக்கு எப்படி ஒரு மிகச்சிறந்த மருந்தா அமையுது அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம். ஆமா, இங்க நாம அந்த வரலாற்று பின்னணிய கொஞ்சம் கவனிக்கணும். மீகா இறைவாக்கினர் வாழ்ந்த காலத்துல மக்கள் ரொம்ப மோசமான பாவங்கள்ல உழண்டுகிட்டு இருந்தாங்க. சமூகத்துல அநீதி, ஊழல் எல்லாம் தலைவிரிச்சு ஆடுச்சு. ஓ, அப்போ மக்கள் கடவுளோட கோபம் தங்களுக்கு கிடைக்கும்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்திருப்பாங்க. கண்டிப்பா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் மீகா இந்த வார்த்தைகளை சொல்றாரு. மனிதர்களாகிய நாம மற்றவர்கள் செய்த தவறுகளா அவ்ளோ எளிதல மறந்துட மாட்டோம் இல்லையா? ஆமா, நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனா நீ செஞ்சதை என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்றதுதான் மனித இயல்பு. சரியா சொன்னீங்க. ஒருத்தர் தப்பு செஞ்சா அத மனசுக்குள்ளேயே ஒரு டைரியில எழுதி வச்சுக்கிட்டு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை எடுத்துக்காட்டும். ஆனா கடவுளோட மன்னிப்பு அப்படிப்பட்டது கிடையாது. திருவிவிலியத்துல இருக்கிற மிகச்சிறந்த நம்பிக்கையூட்டும் வசனங்கள்ல இதுவும் ஒண்ணு. சரி, முதல் பகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நாம ஆராய்ந்த குறிப்புகள்ல 14 மற்றும் 15ஆம் வசனங்கள்ல கடவுள் எப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பனாக செயல்படுகிறார் அப்படிங்கறத இறைவாக்கினர் மீகா ரொம்ப அழகாக குறிப்பிடுறாரு. அதான், நான் அந்த வரியை படிக்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. ஆண்டவரே உமது உரிமை சொத்தாகும் மந்தையை உமது கோலினால் மெய்த்தருளும் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. நாம கடவுளுக்கு ஒரு சாதாரண படைப்பில்ல, நாம அவருடைய உரிமை சொத்து. ஆனா அதே நேரத்துல அவர் தன் கோலினால் மேய்க்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் நம்மளோட மூலமொழி குறிப்புகளை பாக்குறப்போ கோல் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்த உடனே எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது ஒரு போலீஸ்காரோட லத்தி தான். ஆமா, நிறைய பேருக்கு அந்த எண்ணம் தான் வரும். அதாவது, நான் ஏதாவது தப்பு செஞ்சா கடவுள் அந்த கோலால் என்னை அடிச்சு தண்டிப்பாரோ அப்படின்னு ஒரு இயல்பான பயம் தோணுச்சு. அது ஒரு ரொம்ப இயல்பான சந்தேகம்தான். ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சொன்ன அந்த கோல் அப்படிங்கிற வார்த்தைக்கு மூல மொழியான எபிரேய மொழியில ஷெஹர்ட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஷெப்பர்ட். ஆமா, நிறைய பேர் கோல் அல்லது தடி அப்படின்னு சொன்ன உடனே அது தண்டிப்பதற்கான ஒரு ஆயுதம்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஓஹோ, அப்போ இந்த ஷெப்பர்ட் அப்படிங்கிற கோலோட உண்மையான வேலை தான் என்ன? இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழிகாட்ட பயன்படுத்தப்படுற நாய்கள் கட்டியிருக்கும் ஹார்னஸ் மாதிரி எடுத்துக்கலாமா? அதாவது அது அவங்கள தண்டிப்பதற்காக இல்ல, மாறாங்க அவங்கள ஆபத்தான பாதையில போகாம பாதுகாக்கிறதுக்காக இருக்கு. சரியா? மிகச் சரியான உதாரணம். ஒரு நல்ல மெய்ப்பெண் கையில இருக்கிற அந்த ஷெஃபர்ட் அப்படிங்கிற கோல் ஆடுகளை அடித்து துன்புறுத்துவதற்கான கருவி இல்ல. அது பாதுகாப்பதற்கும் சரியான பாதையில் வழிநடத்துவதற்கும் பயன்படுத்தப்படும் ஒரு கருவி. அப்போ அது ஒரு பாதுகாப்பு ஆயுதம். கண்டிப்பா. ஆடுகள் தடம் மாறி போகும்போது மென்மையா தட்டி சரியான பாதையில கொண்டு வர்றதுக்கும், கொடிய ஓநாய்கள் போன்ற விலங்குகள் தாக்கும்போது ஆடுகளை பாதுகாக்கவும் தான் அந்த கோல் பயன்படுது. கடவுள் நம்ம தண்டிப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் ஒரு கோபக்கார நீதிபதி அல்ல, மாறாக நம்மை பாதுகாக்கும் ஒரு அன்பான ஆயன் அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. இதை கேட்கவே ரொம்ப ஆறுதலா இருக்கு. அப்புறம் அந்த வசனத்துல அவர்கள் பாசானியிலும் கிளியாத்திலும் மேயட்டும் அப்படின்னு ஒரு வரலாற்று பின்னணி சொல்லப்பட்டிருக்க. ஆமாம், நான் படிச்ச குறிப்புகள்ல பாசான் மற்றும் கிளியாத் ஆகிய 2 இடங்களும் ரொம்ப செழிப்பான மேய்ச்சல் நிலங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பழங்கால இஸ்ரேல்ல பாசான் மற்றும் கிளியாத் ஆகிய பகுதிகள் சாதாரண இடங்கள் இல்ல. அங்க ஓக் மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருக்கும், புற்கள் ரொம்ப பசுமையா இருக்கும், நீர்நிலைகள் நிறைஞ்சிருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா அது ஆடுகளுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி. வாவ்! இஸ்ரேல் மக்கள் பல வருடங்கள் ஒரு வறண்ட பாலைவனத்துல அலைந்து திரிந்தாங்க.
அப்படிப்பட்ட மக்களுக்கு கடவுள் தங்களை அந்த பாலைவனத்திலேயே விட்டிட மாட்டார், அவர் தம் மக்களை செழிப்பான பாசானுக்கும் கிளையாத்துக்கும் வழிநடத்துவார் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான வாக்குறுதி தான் அது. இத அப்படியே உங்க நவீன கால வாழ்க்கையோட பொருத்தி பாருங்களேன். இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலை ஒரு பாலைவனம் போல வறட்சியா, எவ்வித நம்பிக்கையும் இல்லாம இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். கண்டிப்பா தோணலாம். கடுமையான வேலைப்பழுவால ஏற்படுற மன அழுத்தம், தீர்க்கவே முடியாத குடும்ப பிரச்சனைகள், தனிமை, பொருளாதார நெருக்கடி அப்படின்னு பலவிதமான பாலைவன அனுபவங்கள்ல நீங்க சிக்கியிருக்கலாம். என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உண்மைதான். நாலா பக்கமும் இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கும்போது மனிதர்களாகிய நமக்கு நம்பிக்கை எழுந்து போறது சகஜம்தான். ஆனா இந்த வாசகம் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? அந்த அன்பான மேய்ப்பன் உங்களை தனித்து விட மாட்டார். தொடர்ந்து 15ஆம் வசனத்துல கடவுள் சொல்றார், எகிப்து நாட்டிலிருந்து மக்களை மீட்டு வந்த அந்த புகழ்பெற்ற விடுதலை பயணம் போல மீண்டும் வியத்தகு செயல்களை காண்பிப்பாராம். ஆமா, அவர் இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எப்படி வியத்தகு செயல்கள் மூலம் மீட்டு வந்தாரோ அதே வியத்தகு செயல்களை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர் இன்றும் செய்வார். அவர் உங்கள் பாலைவனத்தை பாஷான் போலவும் கிளையாத் போலவும் செழிக்கச் செய்வார். அது ஒரு அற்புதமான வாக்குறுதி. சரி, கடவுள் இப்படிப்பட்ட ஒரு அன்பான மேய்ப்பனாக இருக்கிறப்போ மக்கள் ஏன் அவரை புரிஞ்சுக்க சிரமப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். அதுக்கான பதில் அடுத்த பகுதியில இருக்கு. வசனம் 18 உமக்கு நிகரான கடவுள் யார் அப்படின்னு தொடங்குது. இங்க நான் குறிப்புகள்ல இருந்து படிச்ச ஒரு ரொம்ப ஆச்சரியமான உண்மையை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும். நாம இன்னைக்கு படிச்சிட்டு இருக்கிற இறைவாக்கினரோட பேரு மீகா. அந்த மீகா அப்படிங்கிற பேருக்கு எபிரேய மொழியில என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க. கடவுளுக்கு நிகரானவர் யார் அப்படின்னு தான் அர்த்தமா. தன்னுடைய பெயரின் அர்த்தத்தையே அவர் தன்னுடைய இறைவாக்காக வெளிப்படுத்துறது எவ்வளோ ஒரு அழகான கவித்துவமான விஷயம். இதுல இன்னொரு ஆழமான பின்னணியும் இருக்கு. பழங்காலத்துல இஸ்ரேலை சுற்றியிருந்த மற்ற நாடுகளின் தெய்வங்கள், உதாரணத்துக்கு பாகால் அல்லது மோலேக் போன்ற தெய்வங்கள் எல்லாம் ரொம்ப கோபக்கார தெய்வங்களாகவும் எப்பொழுதும் மனிதர்களிடமிருந்து பலிகளை, ஏன் மனித பலிகளை கூட எதிர்பார்க்கிற பழிவாங்கும் தெய்வங்களாகவும் தான் பார்க்கப்பட்டாங்க. ரொம்ப கொடூரமான ஒரு வழிபாடு அது. ஆமா. ஆனா மீகா இங்க கேக்குறார், உமக்கு நிகரான கடவுள் யார் என்று. ஏன் அப்படி கேக்குறார்னா, எஞ்சியோரின் மீறுதலை பொறுத்து தம்பருடைய குற்றங்களை மன்னிக்கிறாரே என்று அந்த வசனமே பதில சொல்லுது. உலகத்துல இருக்கிற எந்த சக்தியும் மன்னிக்க தயாரா இல்ல, ஆனா நம் கடவுள் மன்னிக்கிறவர். இந்த இடத்துல தான் நான் முன்கூட்டியே குறிப்பிட்ட அந்த பேரன்பு அப்படிங்கிற வார்த்தை வருது. இந்த வார்த்தைக்கு மூல மொழியான எபிரேய மொழியில ஹெசெட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹெசெட். ஆமா, இந்த ஹெசெட் அப்படிங்கிற வார்த்தை சும்மா ஒரு உணர்ச்சி பூர்வமான அன்பை குறிக்கிற வார்த்தை இல்ல. நீங்க சொல்றது சரிதான். மனிதர்களுடைய அன்பு சூழ்நிலைக்கேற்ற மாதிரி மாறும். இன்னைக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும், நாளைக்கு அவங்க ஏதாவது தப்பு செஞ்சுட்டா அவங்கள அறவே பிடிக்காம போயிடும். கரெக்ட். ஆனா ஹெசெட் அப்படிங்கிறது உணர்ச்சிகளின் அடிப்படையில மாறக்கூடிய அன்பு கிடையாது. இது ஒரு முறிக்க முடியாத உடன்படிக்கையின் அன்பு, அசைக்க முடியாத விசுவாசம். நீங்க தப்பு செஞ்சாலும் உங்களை விட்டு விலகாத ஒரு ஆழமான அன்பு. அதனாலதான் அந்த வசனம் அவர்தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார், ஏனெனில் அவர் பேரன்பு காட்டுவதில் விருப்பமுடையவர் என்று ஆணித்தரமா சொல்லுது. நிச்சயமா, கடவுள் உங்களை தண்டிப்பதில் அல்ல, உங்கள் மீது அன்பு காட்டுவதில்தான் பெருமகிழ்ச்சி அடைகிறார். மனிதர்கள் ஒருவரை மன்னிக்கவே மாட்டாங்க, தண்டிப்பதையே கொண்டாடுவாங்க. ஆமா, மனித சமூகம் ரொம்ப சீக்கிரமா நியாயம் தீர்த்திடும். அவங்களுக்கு மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு முறை தப்பு செஞ்சா வாழ்நாள் முழுதும் அந்த முத்திரையை குத்திடுவாங்க. ஆனா பாருங்க, நம் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உங்களை ஒருபோதும் கேன்சல் பண்ண மாட்டார். உண்மைதான். அவர் உங்களின் மீறுதலை பொறுத்து கொள்கிறார். உங்கள் கடந்த கால தவறுகளை நினைச்சு நீங்க முடங்கி போக தேவையே இல்லை. உலகமே உங்களுக்கு எதிரா நின்னு உங்களை நிராகரிச்சாலும் கடவுளுடைய ஹெசெட் என்கிற அந்த பேரன்பு உங்களை ஒருபோதும் கைவிடாது என்பதை நீங்க உறுதியா நம்பலாம். இது உண்மையிலே மனதுக்கு ரொம்ப ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம். சரி, கடவுளின் மன்னிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆழமானது, அவர் நம்முடைய பாவங்களை என்ன செய்கிறார் என்றதை புரிஞ்சுக்க நாம அடுத்த பகுதிக்கு போகணும். வசனங்கள் 19 மற்றும் 20. ஆமா, நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் அப்படின்னு 19வது வசனம் சொல்லுது. நான் நம்மளோட ஆய்வு மூலங்களை பாக்குறப்போ இதுல வர மிதித்து போடுவார் அப்படிங்கிற வார்த்தை என்ன பெரிய அளவுல ஈர்த்துச்சு. இது ஏதோ தற்செயலா பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இல்ல. கண்டிப்பா இல்ல. இங்கே மிதித்து போடுவார் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஒரு அற்புதமான வீரம் செறிந்த எபிரேய வார்த்தை இருக்கு. அதுதான் கபாஷ். கபாஷ்? ஆமா, இந்த கபாஷ் அப்படிங்கிற வார்த்தைக்கு
கீழ்ப்படுத்துதல், அடக்கி ஆளுதல் அல்லது காலடியில் போட்டு நசுக்குதல் என்று பொருள். இது புரிஞ்சுக்க ஒரு பண்டைகால போர் முறையை நம்ம நினைச்சு பார்க்கணும். எப்படி? பண்டைய காலத்துல ஒரு அரசன் போரில் வெற்றி பெற்றால் தோற்கடிக்கப்பட்ட எதிரியில் கழுத்தின் மீது தன் காலை வைத்து அழுத்துவார். அதுதான் முழுமையான வெற்றி, எதிரி இனி எழவே முடியாது என்பதற்கான அடையாளம். அப்போ கடவுள் நம்முடைய பாவங்களை வெறுமனே கண்டு கொள்ளாம விடுறதில்ல. அவர் நம்முடைய தீச்செயல்களை, அந்த பாவங்களை ஒரு எதிரிய போல காலடியில் போட்டு நசுக்கி முழுமையாக தோற்கடிக்கிறார் என்பதைத்தான் இந்த கபாஷ் என்ற வார்த்தை உணர்த்துகிறது. மிக சரி. நம்முடைய பாவங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா கடவுள் அதை நசுக்கி ஜெயம் கொண்டு விட்டார். அது மட்டுமில்ல, அப்படி நசுக்கப்பட்ட பாவங்களை அவர் என்ன செய்கிறார்? ஆழ்கடலில் எரிந்து விடுகிறார். அது திரும்ப கிடைக்கவே கிடைக்காதுன்னு அர்த்தமா? ஆமா, அதுதான் அதோட ஆழமான அர்த்தம். பழங்காலத்துல கடல் அப்படிங்கிறது ஒரு மர்மமான, பயமுறுத்தக்கூடிய ஒரு இடமா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு அளவே இல்ல, ஆழமும் யாருக்கும் தெரியாது. அதாவது ஒரு பொருள் ஆழ்கடல்ல பொக்கி போட்டா அது எக்காலத்திலையும் திரும்ப எடுக்கவே முடியாது. துல்லியமா சொன்னீங்க. அதுபோலதான் கடவுள் நம்ம பாவங்களை ஒருமுறை மன்னிச்சிட்டாருன்னா அத மறுபடியும் தோண்டி எடுக்க மாட்டாரு. அந்த பாவங்கள் முழுமையா நிரந்தரமா அழிக்கப்படுது. இதுதான் நாம நிகழ்ச்சியோட தொடக்கத்துல பார்த்த அந்த ஸ்டோரியோட முழுமையான அர்த்தம். சரியா சொன்னீங்க. இதோட நவீன கால பயன்பாடு என்னன்னு நாங்க அலசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிடிபட்டது. இன்னைக்கு நிறைய பேருக்கு மன அழுத்தம், இருதயத்துல ஒரு பாரம் இருப்பதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? பலருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. கடவுள் தங்களை மன்னிச்சிட்டாருன்னு அவங்களால நம்ப முடியறதில்ல. தாங்கள் ஏதோ ஒரு தண்டனை அனுபவிச்சாதான் அந்த பாவத்துக்கு பரிகாரம் கிடைக்கும்னு தப்பா நினைக்கிறாங்க. உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறீங்க. இங்கதான் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புறேன். உங்க பாவங்களை, உங்க தவறுகளை கடவுள் ஆழ்கடல்ல தூக்கி எறிந்து விட்டாருன்னு இந்த வாசகம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆழ்கடல்னா என்ன? வெளிச்சமே போக முடியாத, ரொம்ப இருட்டான, எந்த மனிதனாலும் எளிதில் தொட முடியாத ஒரு ஆழம். மரியான அகழி மாதிரி ஒரு இடம்னு வச்சுக்கோமே. ஆமா, ரொம்ப ரொம்ப ஆழம். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் திரும்ப திரும்ப ஒரு ஸ்கூபா டைவிங் சூட்டை மாட்டிக்கிட்டு, ஆக்சிஜன் சிலிண்டரை கட்டிக்கிட்டு ஆழத்துல நீந்தி போய் கடவுள் தூக்கி போட்ட அந்த பாவங்களை மேல கொண்டு வர முயற்சி செய்றீங்க? மிகச்சிறப்பான ஒரு ஒப்பீடு இது. கடவுளே உங்க தவறுகளை மறந்துட்டாரு, அத ஆழத்துல புதைச்சிட்டாரு. அவர் உங்க மேல எந்த குற்றமும் சுமத்தல. அப்புறம் ஏன் நீங்க போய் அதை தோண்டி எடுத்து உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறீங்க? இத கேக்குற உங்களுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். கடவுள் உங்களை முழுமையாக மன்னித்து விட்டார் அப்படிங்கிற உண்மையை நீங்க முதல்ல மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளணும். கண்டிப்பா. அவர் மன்னிச்ச பிறகு நீங்களும் உங்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க செஞ்ச தவறுகளையே நினைச்சுக்கிட்டு ஸ்கூபா டிரைவிங் செய்யறதை நிறுத்துங்க. அந்த குற்ற உணர்ச்சிங்கிற மூட்டைய கடல்லே விட்டுடுங்க. நிம்மதியா சுவாசிக்க தொடங்குங்க. அந்த மன்னிப்பு நமக்கு கிடைக்குங்கிற உறுதி எப்படி வருதுன்னா, 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்கு பிறழாமை மூலமாதான். பண்டைய நாளில் எங்கள் தந்தையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறழாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருளும் என்று இறைவாக்கினர் மீகா முடிக்கிறார். ஆமா, தொன்று தொட்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு காலத்திலிருந்து கடவுள் கொடுத்த வாக்குறுதிகளை அவர் ஒருபோதும் மறப்பதில்லை. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. ஆபிரகாமும் சரி, யாக்கோபும் சரி, அவங்க ஒன்னும் தப்பே செய்யாத புனிதர்கள் கிடையாது. ஆமா, அவங்களுக்கும் குறைகள் இருந்துச்சு. ஆபிரகாம் பலமுறை பொய் சொல்லியிருக்கார். யாக்கோபு தன்னுடைய சொந்த அண்ணனையே ஏமாற்றியிருக்கார். ஆனாலும் கடவுள் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினார். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய அந்த நம்பகத்தன்மை தான் நம்முடைய பெரிய பலம். சரி, இந்த மொத்த வாசகத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான சிந்தனைகள் என்னென்ன அப்படிங்கறத சுருக்கமா பாத்திரலாம். நிச்சயமா 3 முக்கியமான விஷயங்களை நாம நெஞ்சில் நிறுத்திக்கணும். முதலாவதாக, கடவுள் ஒரு நல்ல மேய்ப்பனாக தன்னுடைய ஷெப்பர்ட் என்னும் கோலினால் நம்மை பாதுகாத்து செழிப்பான இடங்களுக்கு வழிநடத்துகிறார். நம் பாலைவன வாழ்க்கையில் அவர் வியத்தக செயல்களை செய்வார். இரண்டாவதாக, அவர் ஹெசட் என்னும் அசைக்க முடியாத பேரன்பு காட்டுவதில் பெருவிருப்பம் கொண்டவர். இந்த உலகம் கேன்சர் கல்ச்சர் மூலமா நம்மை புறக்கணித்தாலும் அவர் நம்மை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். உண்மை. மூன்றாவதாக, அவர் நம் பாவங்களை கபாஷ் செய்து, அதாவது நசுக்கி ஆழ்கடலில் இருந்து விட்டார். எனவே குற்ற உணர்ச்சியில திரும்ப திரும்ப ஸ்கூபா டைவிங் செய்ய தேவையில்லை. நமக்கு முழுமையான விடுதலை உண்டு. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
கடவுள் உங்களுடைய மாபெரும் தவறுகளையே, அந்த பெரிய பாறை கற்கள் அடங்கிய மூட்டையையே கடலின் ஆழத்தில் வீசிவிட்டார் என்றால், உங்களை சுற்றியுள்ளவர்கள், உங்க குடும்பத்துல உள்ளவங்க, உங்க நண்பர்கள் உங்களுக்கு செய்யும் சின்ன சின்ன தவறுகளை மட்டும் நீங்கள் ஏன் இன்னும் உங்கள் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? இதை நம்ம எல்லாரையும் சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வி. அவங்க செஞ்ச சிறு சிறு பிழைகளை நீங்க இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு கசப்போட கோபத்தோட இருக்கிறீங்களா? இன்னைக்கு யாருடைய தவற்றை நீங்கள் ஆழ்கடலில் வீசப் போகிறீர்கள்? நீங்க மன்னிக்கப்பட்டீங்க, அதனால மத்தவங்களையும் மன்னியுங்க. அந்த விடுதலையை நீங்களும் முழுமையா உணருங்க. மிக அருமையான வார்த்தைகள். இதையே திருப்பாடல்கள் 103லயும் நாம பார்க்க முடியுது. அதிகாரம் 103, வசனங்கள் 1 முதல் 2, 3 முதல் 4, 9, 10, 11 மற்றும் 12. ஆனா அந்த வாசகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல ஆசைப்படுறேன். ஓ, சொல்லுங்க. இது பலருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான். ஒரு இளைஞன் தன்னோட வீட்டை விட்டு அப்பா கிட்ட பெரிய சண்டை போட்டுட்டு நிறைய பணத்தோட ஊரை விட்டு கோவமா போயிடுறான். பல வருஷங்கள் ஓடி போகுது. அவன் போன இடத்துலலாம் தவறான முடிவுகள் எடுத்து தப்பு மேல தப்பு பண்ணி பணத்தை எல்லாம் இழந்து கடைசியில ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியில தவிக்கிறான். ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம்தான் இது. ஆமா, அவனுக்கு திரும்பி தன் வீட்டுக்கு வரணும்னு ஆசை. ஆனா அப்பா எப்படி நம்மளை ஏத்துக்குவாரு? கண்டிப்பா நமக்கு ஒரு பெரிய தண்டனை தான் காத்திருக்கு அப்படின்னு ஒரு ஆழமான பயம் அவனுக்குள்ள இருக்கு. அந்த பயம் மனித இயல்புதான். நாம் ஒரு தவறு செய்துவிட்டால் உடனடியாக நமக்கு தண்டனை கிடைத்துவிடும் என்ற எண்ணம் நம் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. கரெக்ட். நாம் கடவுளையும் ஒரு மனிதனைப் போல கோபத்தோடு தடியடி கொடுக்க காத்திருப்பவராகவே பல நேரங்களில் உருவகப்படுத்திக் கொள்கிறோம். நீங்க சொல்றது ரொம்ப சரி. அந்த பையனும் தன்னோட அப்பாவா அப்படிதான் நினைச்சான். ஆனா அவனுக்கு வேற வழியே தெரியல. அதனால தன் அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறான். என்ன எழுதுறான்? அப்பா, நான் செஞ்சது மன்னிக்க முடியாத பெரிய தப்பு. எனக்கு திரும்பி வரணும்னு ஆசை. நீங்க என்னை மன்னிச்சு ஏத்துக்க தயாரா இருந்தா நம்ம வீட்டு வாசல்ல இருக்கிற அந்த பெரிய மரத்துல ஒரு மஞ்சள் நிற ரிப்பனை கட்டி வைங்க அப்படின்னு எழுதுறான். ஒரு அடையாளத்துக்காக. ஆமா, நான் ரயில்ல வரும்போது அந்த மரத்தை பார்ப்பேன். அந்த ஒரே ஒரு ரிப்பன் அங்க இருந்தா நான் வண்டி விட்டு இறங்கி வீட்டுக்கு வருவேன். இல்லைன்னா நான் அப்படியே போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு எழுதி அனுப்புறான். இது ஒரு மிகப்பெரிய மன போராட்டம். அந்த ஒரே ஒரு ரிப்பனில் அவனுடைய ஒட்டுமொத்த எதிர்காலமும் அவனுடைய தந்தை தன் மீது இன்னும் அன்பு வைத்திருக்கிறாரா என்ற கேள்வியும் அடங்கியிருக்கிறது. கண்டிப்பா. கொஞ்ச நாள் கழிச்சாம அந்த ஊருக்கு ரயில்ல வந்துட்டு இருக்கான். அவனுக்கு பயத்துல நெஞ்சு படபடக்குது. ரிப்பன் இருக்குமா இருக்காதான்னு ஒரு பதட்டம். ஆமா, அப்பா கோவத்துல என்னை நிராகரிச்சுடுவாரா அப்படின்னு பதட்டத்தோட ஜன்னல் வழியா பாக்குறான். அவன் வீடு தூரத்துல தெரியுது, அந்த மரமும் தெரியுது. அங்க ஒரு ரிப்பன் இல்ல. ரிப்பன் இல்லையா? இல்ல. அந்த மரம் முழுவதுமா நூற்றுக்கணக்கான மஞ்சள் ரிப்பன்கள் கட்டப்பட்டிருந்துச்சு. அந்த மரமே மஞ்சளா மாறி போயிருந்துச்சு. அவங்க அப்பா தம் பையன் வந்துடுவான்னு வாசல்லே காத்துட்டு இருந்தாரு. ஆஹா! தண்டனையை எதிர்பார்த்து குற்ற உணர்ச்சியோட வந்த அந்த பையனுக்கு கிடைச்சது நிபந்தனையற்ற அன்பும் மன்னிப்பும் தான். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. இந்த ஸ்டோரியை கேட்கும் போதெல்லாம் ஒரு தந்தை தன் பிள்ளையின் வருகைக்காக எவ்வளவு ஏக்கத்தோடு காத்திருக்கிறார் என்ற ஆழமான உணர்வு வெளிப்படுகிறது. ஆமா, இவ்ளோ நாட்களாக அந்த இளைஞன் சுமந்து கொண்டிருந்த அந்த குற்ற உணர்ச்சி அந்த தந்தையின் அன்பிற்கு முன்னால் எவ்வளவு அர்த்தமற்றதாகி போனது என்பதை இது மிக தெளிவாக காட்டுகிறது. இந்த ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு நாம பார்க்க போற வாசகத்தோட மைய கருத்து. ஆமாம், கடவுளோட பேரன்பும் இரக்கமும் எப்படிப்பட்டது அப்படிங்கறத தாவீது அரசர் இந்த திருப்பாடல்ல நமக்கு ரொம்ப ஆழமா வெளிப்படுத்துறாரு. சரி, இதை நம்ம பிரிச்சு பார்க்கலாம். தாராளமா. இந்த திருப்பாடல் 103 நாம் மேலோட்டமாக பார்க்காமல் தாவீது அரசர் எந்த மனநிலையிலிருந்து இதை எழுதியிருப்பார் என்று சிந்திப்பது மிகவும் அவசியம். உண்மைதான். தாவீது அரசர் பல மாபெரும் வெற்றிகளை கண்டவர் என்றாலும் தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய வீழ்ச்சிகளையும் பாவங்களையும் சந்தித்தவர். பாலைவனத்தில் அலைந்து திரிந்த காலங்களும் உண்டு. ஆமா, அரியணையில் அமர்ந்த காலங்களும் உண்டு. சரியா சொன்னீங்க. அவர் ஒரு சாதாரண மனிதராக தன்னுடைய பலவீனங்களை முழுமையாக உணர்ந்தவர். அவர் கடவுளின் மன்னிப்பை தன் சொந்த வாழ்க்கையில் ஆழமாக அனுபவித்த காரணத்தாலதான் இந்த வார்த்தைகளை இவ்வளவு ஆணித்தரமாக அவரால் எழுத முடிகிறது. தாவீது சும்மா உதட்டளவுல ஆண்டவரை போற்றல, அவர் தன்னுடைய சொந்த ஆன்மாவை பார்த்து பேசுகிறார். ஆமா, ஆன்மாவிலிருந்து வருது. என் உயிரே, என் முழு உள்ளமே அப்படின்னு தன்னோட முழு உள்ளத்திலிருந்தும் ஒரு நன்றியை வெளிப்படுத்துறாரு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி அவருடைய செயல்களை மறவாதே அப்படிங்கிறது தான். நீங்க கவனித்திருக்கலாம், மனிதர்களாகிய நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலவீனமே இந்த மறதி தான். அது ரொம்ப சரி. இத ஒரு பரந்த பார்வையில பார்த்தோம்னா
இன்றைய நவீன உலகத்துல நாம் எல்லாம் எவ்வளோ வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த பரபரப்பான வாழ்க்கையில கடவுள் நமக்கு செய்த நன்மைகளே நாம் மிக எளிதாக மறந்து விடுகிறோம். கண்டிப்பா. நமக்கு 100 நன்மைகள் நடந்திருக்கும். ஆனா திடீரென்று ஒரு சின்ன பிரச்சனை வந்தவுடன் நாம் கடந்த கால ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு கடவுள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி செய்கிறார் என்று கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுகிறோம். இங்க சொல்றத பார்த்தால் நாம் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் ஒரு கணக்கு புத்தகத்தில் எழுதி வச்சுக்கிறோம். ஆனா நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்களை காட்டில் எழுதி வச்சிடறோம் சொல்ல வரீங்க. மிகச்சரியா சொன்னீங்க. அதனாலதான் தாவீது திரும்ப திரும்ப தன் ஆன்மாவுக்கு தானே கட்டளையிடுகிற மாதிரி மறவாதே மறவாதே அப்படின்னு சொல்றார் போல இருக்கு. நன்றி உணர்வு அப்படிங்கறது நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய அடித்தளம் அப்படிங்கிறது இது ரொம்ப தெளிவா காட்டுது. நிச்சயமாக அந்த நன்றியுணர்வு என்கிற அடித்தளம் உறுதியாக இருந்தால்தான் அடுத்தடுத்த வசனங்களில் தாவீது குறிப்பிடுகிற அந்த மாபெரும் ஆசீர்வாதங்களை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். சரி, அடுத்த வசனங்களுக்கு போவோம். திருப்பாடல்கள் 103, 3 மற்றும் 4. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழி நின்றும் மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆமென். பாருங்க, இதுல எவ்வளவு பெரிய வாக்குறுதிகள் இருக்கு. பாவங்களை மன்னிக்கிறது, நோய்களை குணமாக்குறது, படுகொலியிலிருந்து நம்ம உயிரை மீட்கிறது, இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில அன்றாட நமக்கு தேவைப்படுகிற மீட்பின் செயல்கள். இரக்கம் என்ற வார்த்தைக்கு எபிரேயத்தில் ரஹம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வார்த்தை மிகவும் தனித்துவமானது. அப்போ சாதாரணமா நம்ம பயன்படுத்துற இரக்கம்ங்கிற வார்த்தைக்கும் விவிலியம் சொல்ற இந்த ரஹம்ங்கிற வார்த்தைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கா? இந்த ரஹம் என்ற வார்த்தையானது ஒரு தாயின் கருப்பையை குறிக்கிற வேர்ச்சொல்லிலிருந்து வருகிறது. தாயின் கருப்பை. ஆமாம். அப்படியென்றால் கடவுளின் இரக்கம் என்பது எத்தகையது என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு தாய் தன் கருவை சுமக்கிற குழந்தையின் மீது எந்த அளவுக்கு ஆழமான பரிவும் பாசமும் வைத்திருப்பாளோ அதனை ஒத்த அதற்கும் மேலான ஒரு பரிவு அது. வாவ். கடவுள் நம்மை ஒரு மனிதனைப் போல அல்லாமல் ஒரு தாயைப் போல நேசிக்கிறார் என்பதை இது ஆணித்தரமாக உணர்த்துகிறது. இது உண்மையிலேயே நம்ம கண்களை திறக்கக்கூடிய ஒரு அற்புதமான வெளிப்பாடு. கடவுளோட அன்பு ஒரு தாயின் கருப்பைய போன்றது அப்படின்னு நினைக்கும்போது நம்ம மனசுல இருக்கிற பாரம், பயம் எல்லாமே தானா விலகிடுது. நிச்சயமா. உங்களை சுற்றி நீங்க கவனிச்சிருக்கலாம், இன்னைக்கு பலரும் ஒரு விதமான குற்ற உணர்வால், தனிமையால், மனச்சோர்வால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, ரொம்ப பரவலா பார்க்க முடியுது. இதுவும் ஒரு விதமான கண்ணுக்கு தெரியாத நோய் தான். எந்த மருத்துவராலும் குணப்படுத்த முடியாத நோய். ஆனா நீங்க சொல்ற இந்த உடன்படிக்கையின் பேரன்பும் கருப்பையின் பரிவான இரக்கமும் தான் இந்த நவீன காலத்துல மனச்சோர்வால் தவிக்கிற மனிதர்களுக்கு உண்மையான நிரந்தரமான குணமளிக்கும் மருந்து. மிக சரியாக பொருத்தினீர்கள். இன்று அநேகர் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் படுகுழியில விழுந்துட்டேன், இனிமே எனக்கு மீட்சியே கிடையாது, என் வாழ்க்கை முடிந்து விட்டதுன்னு நினைச்சு முடங்கி போய் விடுகிறார்கள். உண்மைதான். அந்த படுகுழி என்பது மது பழக்கமாக இருக்கலாம், தவறான உறவாக இருக்கலாம், அல்லது தங்களை தாங்களே வெறுக்கிற மனநிலையாக இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்மை அந்த படுகுழியிலிருந்து தூக்கி நிறுத்துவது மட்டுமில்லாமல் நமக்கு அந்த பேரன்பையும் இரக்கத்தையும் ஒரு மணிமுடியாக, அதாவது ஒரு அரசனுக்குரிய கிரீடமாக சூட்டுகிறார். நாம் தவறு செய்துவிட்டோம் என்ற வெட்கத்தால் தலைகுனிந்து நிற்கும்போது கடவுள் நமக்கு தண்டனையை கொடுக்காமல் இரக்கத்தையே ஒரு கிரீடமாக வைத்து நம் தலையை நிமிர வைக்கிறார். அப்படிங்கிற அந்த உருவகம் ரொம்பவே ஆழமானது. ஆமாம். இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமா மாறுது. எப்படி? ஏன்னா அடுத்த வசனங்கள் இதை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போகுது. அவர் நம் பாவங்களுக்கேற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கேற்ப நம்மை தண்டிப்பதில்லை. ஆமென். இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம தப்புக்கேத்த மாதிரி அவர் தண்டிச்சிருந்தா நாம யாருமே தப்பி இருக்க முடியாது இல்லையா? அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மனிதர்களாகிய நம்முடைய இயல்பு என்ன என்பதை நாம் நேர்மையாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமா. யாராவது ஒருவர் நமக்கு சிறியதாக ஒரு துரோகம் செய்துவிட்டால் கூட அதை நாம் வாழ்நாள் முழுவதும் நம் மனதிற்குள் ஒரு கணக்கு புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்கிறோம். கண்டிப்பா. தகுந்த நேரம் வரும்போது அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் கடவுளுடைய நீதி எப்படிப்பட்டது என்று பாருங்கள். அவருடைய நீதி தூய இரக்கத்தை அடிப்படையாக கொண்டது. அவர் நம் பாவங்களுக்கேற்ப நம்மை தண்டிப்பதில்லை. ஆஹா. கடவுளுடைய அந்த எல்லையற்ற அன்பு எவ்வளவு பெரியது என்பதை தாவீது அரசர் அடுத்த 2 வசனங்களில் ஒரு மிக அருமையான உருவகம் மூலமாக நாம் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் விளக்குகிறார். பாருங்க, பூமிக்கு மேல வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கோ அவ்வளவு பெரியது அவருடைய அன்பு. வானத்தோட எல்லையை யாராவது அளக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அதே மாதிரிதான் கடவுளோட அன்பும் எல்லையற்றது. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தாவீது அரசர் இங்கு மேற்கு நின்று கிழக்கு எவ்வளவு தொலைவில் உள்ளதோ என்று குறிப்பிடுகிறார். ஆமா, ஏன் அவர் வடக்கு மற்றும் தெற்கு என்று சொல்லவில்லை? இதற்கு பின்னால் ஒரு மிக அருமையான புவியியல் உண்மை அடங்கியிருக்கிறது.
நாம் பூமியின் வரைபடத்தை எடுத்து பார்த்தோமானால் வடக்கு திசையை நோக்கி பயணிக்கும் ஒருவர் வடதுருவத்தை அடைந்தவுடன் அங்கிருந்து தானாகவே தெற்கு திசையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விடுவார். ஓ சரி. அதாவது வடக்கு திசைக்கும் தெற்கு திசைக்கும் ஒரு சந்திப்பு புள்ளி இருக்கிறது. இதை நான் இப்படி யோசிச்சு பார்த்ததே இல்லையே. நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் கிழக்கு நோக்கிதான் போய்க் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் ஒருபோதும் மேற்கு திசையை சந்திக்கவே மாட்டீர்கள். வாவ். கிழக்குக்கும் மேற்குக்கும் எந்த ஒரு சந்திப்பு புள்ளியும் எந்த ஒரு முடிவும் கிடையாது. அவை இரண்டும் ஒன்றை ஒன்று ஒருபோதும் சந்திக்காத இரண்டு இணையான திசைகள். இது உண்மையிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு சிந்தனை. அப்போ கடவுள் நம்ம குற்றங்களை மேற்கிலிருந்து கிழக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் அகற்றி விட்டார் அப்படின்னா நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு முழுமையாக எக்காலத்துக்கும் திரும்பி வராத அளவுக்கு தூக்கி எறிஞ்சு விட்டார் என்று அர்த்தம். மிக சரியாக சொன்னீர்கள். நம்முடைய பாவங்களும் நாமும் இனிமேல் சந்திக்கவே முடியாது. ஆஹா, இதை நினைக்கும் போது குற்ற உணர்ச்சியிலிருந்து எவ்வளோ பெரிய ஒரு விடுதலை கிடைக்குது. இதுதான் கடவுளின் உண்மையான முழுமையான மன்னிப்பு. அவர் நம்முடைய பாவங்களை வெறுமனே மன்னிப்பது மட்டும் இல்ல, அத முழுமையா தன் நினைவிலிருந்தே அகற்றி விடுகிறார். அவர் நம் பழைய தவறுகளை வைத்து நம்மை இடை போடுவதில்லை. இதையெல்லாம் ஒட்டுமொத்தமா வைத்து பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது? கடவுள் இவ்வளவு பெரிய ஒரு அன்பை, ஒரு தாயின் கருப்பையை போன்ற பரிவை நமக்கு காட்டுறாரு. நம்முடைய பாவங்களை எல்லாம் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் இருக்கிற தூரம் மாதிரி நம்ம விட்டு நிரந்தரமாக அகற்றிட்டாரு. ஆமா, இது ஒரு மிகப்பெரிய நற்செய்தி. இந்த ஆழமான நம்பிக்கைய நாம் நம்முடைய மனதில் உறுதியாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இந்த நேரத்துல உங்களை பார்த்து, அதாவது இதை கவனித்துக் கொண்டிருக்கும் உங்களை பார்த்து ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். கேளுங்கள். கொஞ்சம் அமைதியாக யோசிச்சு பாருங்க. கடவுள் நம்முடைய பாவங்களை மேற்கினின்று கிழக்கு எவ்வளவு தொலைவில் உள்ளதோ அந்த அளவுக்கு தூக்கி எறிந்து விட்டார் என்றால், நாம் ஏன் கடந்து போன அந்த அதே பழைய தவறுகளை மீண்டும் மீண்டும் தோண்டி எடுத்து நம்மையே வருத்திக் கொள்ள வேண்டும் அல்லது மற்றவர்களை குறை சொல்ல வேண்டும்? மிக முக்கியமான கேள்வி. கடவுளே நம்மை முழுமையாக மன்னித்து விட்ட பிறகு நம்மை நாமே மன்னிக்க மறுப்பது ஏன்? நம்மீதே நாம் ஏன் இவ்வளவு கடினமாக நடந்து கொள்ள வேண்டும்? ஆமா, கடவுளுடைய மன்னிப்பை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது அவருடைய அந்த எல்லையற்ற பேரன்பையே நாம் சந்தேகப்படுவது போல ஆகிவிடாதா? இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரொம்ப சரியான ஒரு சிந்தனை. அதனால இன்னைக்கு நாம எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவு என்னன்னா, நம்மை நாமே மன்னிக்க பழகணும். வீணான குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியே வரணும். சரி, கடவுள் நம்ம பாவங்களை ஆழ்கடல்ல வீசுறாருன்னு மீகா இறைவாக்கினர் சொன்னார் இல்லையா? சொன்னாரு. அந்த ஆழ்கடல் இரக்கத்தை இயேசு ஒரு மனித உருவமா, ஒரு தகப்பனோட உருவமா நமக்கு நற்செய்தியில படம் பிடிச்சு காட்டுறாரு. ஓ, லூக்கா நற்செய்தியில வர்ற அந்த நிகழ்வை சொல்றீங்களா? ஆமா, லூக்கா 15:1-3 மற்றும் 11-32 வசனங்களை வர்ற அந்த தொலைந்து போன மகனின் நிகழ்வு. இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதோட பின்னணியே நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ரொம்ப அவசியமான ஒன்னது. இயேசு யார்கிட்ட இத பேசுறாரு அப்படிங்கிறது முக்கியம். வரி தண்டுவோரும் பாவிகளும் இயேசுவோட வார்த்தைகளை கேட்க அவர் பக்கத்துல வர்றாங்க. இத பார்த்த பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளோட சேர்ந்து சாப்பிடுறாரேன்னு முறுமுறுக்கிறாங்க. அவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் இயேசு இந்த நிகழ்வை சொல்றாரு. நீங்க சொன்ன அந்த பின்னணி ரொம்ப முக்கியம். முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த யூத சமூகத்தை பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பரிசேயர்கள்னா யாரு? சட்டத்தை முழுமையா கடைபிடிக்கிறவங்கன்னு தங்களை நினைச்சுக்கிட்டவங்க இல்லையா? ஆமா, சட்டத்தை 100% கடைபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க, தங்களை ரொம்ப தூய்மையானவங்கன்னு நம்பினவங்க. அவங்க பார்வையில பாவம் செஞ்சவங்கள, குறிப்பா ரொமானியர்களுக்காக வரி வசூல் செஞ்சவங்கள ஒதுக்கி குப்பையில வீசணும். வரி தண்டுவோர்னா அவங்களுக்கு தேச துரோகிகள். அப்படிப்பட்ட தீட்டான மக்களோட இயேசு உட்கார்ந்து பேசுறதும் சாப்பிடுறதும் அந்த பரிசேயர்களுக்கு பெரிய அதிர்ச்சி. கடவுள் தூய்மையானவர், அவர் எப்படி இந்த பாவிகளோட உறவாட முடியும் அப்படிங்கிற அவங்களோட மனநிலையை உடைக்கதான் இயேசு இந்த நிகழ்வை ஒரு பெரிய ஆயுதமா பயன்படுத்துறாரு. அப்போ தன்னை பின்பற்றது யாரா இருந்தாலும், அவங்களோட கடந்த காலம் என்னவா இருந்தாலும் கடவுள் அவங்களை ஏத்துக்குவார்னு இயேசு வெளிப்படையா அறிவிக்கிறாரு. கண்டிப்பா. அன்றைய கலாச்சாரத்துல ஒருத்தரோட சேர்ந்து சாப்பிடுறதுங்கிறது வெறும் பசிய ஆத்துற விஷயம் இல்ல. கரெக்ட். அது ஒரு முழுமையான அங்கீகாரத்தின் அடையாளம். உன்னை நான் என் குடும்பத்துல ஒருத்தனா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு சமம். அப்போ தங்களை நீதிமான்கள்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த பரிசேயர்களால இத பொறுத்துக்கவே முடியல. உண்மைதான். அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காகவும் கடவுளின் உண்மையான அன்பு எப்படிப்பட்டதுன்னு உலகத்துக்கு காட்டுறதுக்காக தான் இயேசு இத சொல்றார். அந்த முணுமுணுப்புக்கு இயேசு கொடுக்கிற பதில் தான் இந்த நிகழ்வோட தொடக்கமே. ஒரு மனுஷனுக்கு 2 பசங்க. அதுல இளைய மகன் நேரா தன் தந்தை கிட்ட போய், அப்பா, சொத்துல எனக்கு உரிய பங்குத்தா அப்படின்னு ரொம்ப சாதாரணமா கேக்குறான்.
இன்னைக்கு நாம அதை படிக்கும்போது ஒரு பையன் சொத்து கேட்கறது சகஜம்தானேன்னு நினைக்க தோணும். ஆனா அப்போ இருந்த மத்திய கிழக்கு நாடுகளின் கலாச்சாரத்துல அது ரொம்ப பெரிய தப்பு. ஆமா, ஒரு தந்தை உயிரோட ஆரோக்கியமா இருக்கும்போதே சொத்தை கேட்கறதுங்கிறது நீ எப்ப சாவேன்னு என்னால காத்துட்டு இருக்க முடியாது, நீ எனக்கு செத்தவனா போயிட்டேன்னு சொல்றதுக்கு சமம். உன்னோட உறவு எனக்கு தேவையில்ல, ஆனா உன்னோட பணம் மட்டும் எனக்கு வேணும் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றது. அந்த தந்தைக்கு அது எவ்வளவு பெரிய அவமானமா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சொத்துங்கிறது பேங்க்ல இருக்கிற பணம் இல்ல, நிலம், ஆடு, மாடுகள், விவசாயம், இதுதான் சொத்து. அத வித்து அல்லது அடமான வச்சுதான் பணத்தை கொடுக்கணும். கரெக்ட். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இத பார்த்துட்டு உன் பையனை நீ சரியா வளர்க்கலன்னு அந்த தந்தையை கேலி செஞ்சிருப்பாங்க. ஒரு குடும்பத்தோட மானமே அந்த இடத்துல கப்பலேறுது. ஆனாலும் அவர் எந்த மறுப்பும் சொல்லாம தான் அதிகாரத்தை பயன்படுத்தி அவனை அடக்காம தன் சொத்த 2 மகன்களுக்கும் பிரிச்சு தாரார். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த முழுமையான சுதந்திரத்தை இது எவ்வளவு அழகா காட்டுது. அவர் நம்மை கட்டாயப்படுத்தி தன்னுடனே வச்சிக்க நினைக்கிறதில்ல. நாம் அவர் மேல வைக்கிற அன்பு உண்மையானதா இருக்கணும்னு அவர் விரும்புறார். இது அப்படியே உங்களுக்கு, அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்களேன். பல நேரங்கள்ல நாமும் இதே தான் பண்றோம். ஆமா, கடவுள்கிட்ட இருந்தோம், நம்ம குடும்பத்தினர்கிட்ட இருந்தோம் நன்மைகளை மட்டும் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறோம். ஆண்டவரே, எனக்கு அந்த வேலை கிடைக்கணும், என் உடல் நலம் சரியாகணும்னு கேக்குறோம். ஆனா அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்த கடவுள் நமக்கு கூடவே இருக்கணும்னு நம்ம விரும்புறோமா? அதுதான் கேள்வி. நன்மைகளை வாங்கிக்கிட்டு இனிமே நான் என் இஷ்டப்படி வாழ்ந்துக்கிறேன், நீங்க என் வாழ்க்கையில தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவரை விட்டு விலகி போகதானே நம்ம பல நேரங்கள்ல முயற்சிக்கிறோம். நன்மைகளை தேடும் நாம் நன்மை தருபவரை தேடுகிறோமா என்பது நீங்க எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். அது ஒரு ரொம்ப ஆழமான தேடல். இப்போ அந்த இளைய மகன் வீட்டை விட்டு வெளியேறி என்ன பண்றான்னு நாம கவனிப்போம். அவன் எல்லாத்தையும் பணமா மாத்திக்கிட்டு ஒரு தொலைதூர நாட்டுக்கு போறான். ஏன் தொலைதூர நாடு? தன் குடும்பத்தோட பார்வை தன் மேல படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். கண்டிப்பா எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு அந்த போய் தாறுமாறாக வாழ்ந்து தன் தந்தை வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தை எல்லாம் அழிச்சிடுறான். எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த நாட்டுல ஒரு கொடிய பஞ்சம் வருது. இப்ப அவன் கையில ஒண்ணுமே இல்ல. நேத்து வரைக்கும் கூட இருந்த நண்பர்கள் யாரும் இப்ப அவங்கிட்ட வரல. பசியில வாடுறான். கடைசியில உயிர் வாழறதுக்காக ஒருத்தங்கிட்ட போய் பன்றிகளை மேய்க்கிற வேலைக்கு சேர்றான். இங்க ஒரு முக்கியமான கலாச்சார பின்னணியை நீங்க நினைத்து பார்க்கணும். ஒரு யூதனுக்கு பன்றி அப்படிங்கிறது மத ரீதியா தீட்டான ஒரு விலங்கு. அதை தொடுறதே பெரிய பாவம். ஆமா, அப்படிப்பட்ட பன்றியை மேய்க்கிறதுங்கிறது ஒரு யூத இளைஞன் தன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு கீழே விழுந்துட்டான் அப்படிங்கறத காட்டுது. பன்றிகள் சாப்பிடுற அந்த நெற்றுகளை கூட அவனுக்கு கொடுக்க யாரும் இல்லைன்னு வாசகம் சொல்லுது. அவன் தன் அடையாளத்தை, தன் சுயமரியாதைய எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறான். அந்த இடத்துல அந்த பன்றி கூட்டத்தோட உட்கார்ந்துட்டு பசியில துடிச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் அவனுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை வருது. அறிவில் தெளிந்தவனாய் அப்படின்னு வாசகம் சொல்லுது. இவ்வளோ நாளா ஒரு போதையில வாழ்ந்துட்டு இருந்த அவனுக்கு அந்த பசியும் தனிமையும் தான் நிஜ உலகத்தை காட்டுது. அவன் தனக்குள்ளேயே சொல்லிக்கிறான், என் தந்தையின் கூலி ஆட்கருக்கு தேவைக்கு மிஞ்சிய உணவு இருக்கு, ஆனா நான் இங்கே பசியால சாகுறேனே அப்படின்னு. அந்த தெளிவு வந்த உடனே அவன் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர்றான். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் உமது மகன் எனப்பட நான் தகுதியற்றவன். உமது கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்வேன் அப்படின்னு முடிவு பண்றான். இந்த இடத்துலதான் ஒரு முக்கியமான மனநிலையை நாம கவனிக்கணும். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். இவன் உண்மையாகவே மனமாறி வரானா இல்ல சாப்பாட்டுக்காக சுயநலமா திரும்பி போறானா அப்படின்னு. ஆமா, எனக்கே அந்த சந்தேகம் வந்திருக்கு. திருவிவிலியத்தோட மூலமொழியில இத பார்க்கும்போது வெறும் குற்ற உணர்வுக்கும் உண்மையான மனமாற்றத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. குற்ற உணர்வுங்கிறது நாம ஒரு தப்பு பண்ணிட்டு ஐயோ மாட்டிக்கிட்டோமேன்னு வருத்தப்படுறது. அது நம்மள அங்கேருந்து நகர்த்தாது. ஆனா உண்மையான மனமாற்றம் அப்படிங்கிறது ஒரு முழுமையான திசை மாற்றம். தவறை உணர்வது மட்டும் போதாது, அதை சரி செய்ய எழுந்து செல்ல வேண்டும். கரெக்ட். அந்த செயல்தான் ரொம்ப முக்கியம். அவன் விதியை நொந்துவிட்டு அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கல, தன் அவமானத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவன் எழுந்து தன் அப்பாவை நோக்கி நடக்கத் தொடங்குறான். அதுதான் உண்மையான மனமாற்றம். இது ரொம்பவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். தவறை உணர்றது மட்டும் மனமாற்றம் அல்ல, அதை சரி செய்ய நாம எடுக்கிற அந்த முதல் அடிதான் உண்மையான மனமாற்றம். உண்மைதான். இப்போ அந்த இளைய மகன் தன் வீட்டை நோக்கி நடந்து வர்றான். வழியெல்லாம் பயந்துகிட்டே மெதுவா வர்றான். அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? அண்ணன் என்ன சொல்லுவான்? ஊர் மக்கள் என்ன கல்லெறிவாங்களான்னு பயம். ஆனா அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்த அந்த தந்தையின் வரவேற்பு இருக்கே, அத வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது.
தொலைவில் வரும்போதே கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் கட்டித் தழுவி முத்தமிட்டார்னு வாசகம் சொல்லுது. அவன் வீட்டு வாசலுக்கு வர வரைக்கும் கூட அந்த அப்பா காத்திருக்கல, தொலைவுல பார்த்த உடனே அவரை ஓடி போறாரு. அந்த தந்தை ஓடினார் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள ஒரு பெரிய அன்பின் வெளிப்பாடு இருக்கு. அந்த காலத்து கலாச்சாரப்படி ஒரு முதிர்ந்த குடும்பத் தலைவர் பொது இடத்துல ஓடவே மாட்டார். அது கௌரவ குறைச்சல். அவர் ஓடணும்னா தன்னுடைய நீண்ட அங்கிய கொஞ்சம் தூக்கி பிடிச்சுக்கிட்டு ஓடணும் இல்லையா? ஆமா, கால்கள் தெரியற மாதிரி ஓடணும். அத ஊர் மக்கள் பார்த்து சிரிப்பாங்க. இதுல இன்னொரு நுட்பமான யூத வழக்கமும் இருக்கு. அதுக்கு பேரு கெசாசா அப்படின்னு சொல்லுவாங்க. கெசாசா அப்படின்னா என்ன? அதாவது ஒரு யூத இளைஞன் தன் குடும்பச் சொத்தை எல்லாம் பிற இனத்தவர்கள்ட்ட போய் பாழாக்கிட்டு திரும்பி வந்தா ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவன் முன்னாடி ஒரு பெரிய பானையும் உடைப்பாங்க. பானையை உடைப்பாங்களா? ஆமா, உனக்கும் எங்களுக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்ல, நீ எங்க சமூகத்திலிருந்தே துண்டிக்கப்பட்டுட்ட அப்படின்னு சொல்றதுக்கான அடையாளம் அது. இது ரொம்ப கடுமையான தண்டனையா இருக்கே. அந்த தந்தைக்கு தெரியும் தன் மகன் ஊருக்குள்ள நுழைஞ்சா ஊர் மக்கள் அவனுக்கு இந்த கெசாசா தண்டனையை கொடுத்து அவனை நிரந்தரமா ஒதுக்கிடுவாங்கன்னு. ஓ, அதனாலதான் அவர் முந்திக்கிட்டு ஓடினாரா? ஆமா, அந்த மக்கள் தம் மகனை பாக்குறதுக்கு முன்னாடியே அவர் தன் கௌரவத்தை பத்தி யோசிக்காம முந்திக்கிட்ட ஓடி போய் அவனை அணைச்சுக்கிறாரு. ஊர் மக்கள் முன்னாடி இவன் ஏன் மகன், இவனை நான் ஏத்துக்கிட்டேன், இவன் மேல கை வைக்க யாருக்கும் உரிமை இல்லைன்னு தன்னோட தழுவல் மூலமா அந்த தந்தை அறிவிக்கிறாரு. எப்பேற்பட்ட ஒரு அன்பு இது! இதை கேட்கும் போதே கண்ணீர் வருது. நிஜமாவே நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் இது. நாம தப்பு செஞ்சுட்டு வரும்போது கடவுள் இப்படித்தான் நம்ம பாவத்தோட அவமானத்தை தம் மேல சுமந்துகிட்டு நம்மள பாதுகாக்க ஓடி வர்றாருன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஆமா, அந்த மகன்தான் தயார் பண்ணி வச்சிருந்த வசனத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் உமக்கு எதிராக பாவம் செஞ்சேன், இனிமேல் உமது மகன் எனப்பட தகுதியற்றவன். ஆனா அவன் சொல்லி முடிக்கும் முன்பே தந்தை அவனை முழுசா பேசக்கூட விடல. கூலியாளா வச்சுக்கோங்கன்னு அவன் சொல்ல நினைச்சத அப்பா காதலே வாங்கிக்கல, எந்த நிபந்தனையும் விதிக்கல. உடனடியாக தன் பணியாட்களை கூப்பிட்டு உயர்தரமான ஆடை, மோதிரம், மிதியடி கொண்டு வாருங்கள், கொளுத்த கன்றை அடித்து கொண்டாடுவோம்னு சொல்றார். அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஆழமான அர்த்தம் இருக்கு. கந்தல் துணியோட நிக்கிற அவனுக்கு போடப்படுற அந்த உயர்தரமான ஆடை இழந்த மரியாதையை திரும்ப கொடுக்குது. அந்த மோதிரம் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தின் அதிகாரத்தையும் கையெழுத்தையும் குறிக்கிற அடையாளம். ரொம்ப குறிப்பா மிதியடி. அடிமைகளோ கூலி ஆட்களோ காலணிகள் அணிய மாட்டார்கள் இல்லையா? கரெக்ட். வீட்டு பிள்ளைகள் மட்டுமே மிதியடி அணிவார்கள். நீ எனக்கு கூலியாள் இல்ல, எப்பவுமே நீ என் மகன்தான் அப்படிங்கறத தந்தை ஆணித்தரமா உணர்த்துறார். தன்னுடைய அன்பின் மூலமா அவனோட கடந்த கால இருட்ட முழுசா அழிச்சிடுறாரு. இதை இப்ப பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சொந்த வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கணும். கண்டிப்பா. சில நேரங்கள்ல நாம செய்யற தவறுகளால நாம ஒரு பெரிய குற்ற உணர்விலும், நான் இதுக்கு தகுதியற்றவன், என்னோட பாவங்கள் ரொம்ப பெருசு, இனிமே கடவுள் என்னை ஏத்துக்க மாட்டாருங்கிற எண்ணத்திலும் சிக்கிக்கொள்றோம். அந்த இருட்டிலேயே உட்கார்ந்துட்டு நம்மள நாமே தண்டிச்சுக்கிறோம். ஆனா இந்த வாசகம் உங்களுக்கு கொடுக்கிற நம்பிக்கை என்னன்னா, அந்த இளைய மகனை போல நீங்க ஒரே ஒரு அடி கடவுளை நோக்கி எடுத்து வைத்தால் போதும், அவர் உங்களுக்காக 10 அடி முன்னாடி ஓடி வந்து உங்களை கட்டி தழுவ காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கிற காரணங்களை அவர் கேட்க விரும்புவதில்லை. உங்களின் தவறுகளை விட உங்கள் மீது அவர் வைத்திருக்கும் அன்பு பல மடங்கு பெரியது என்பதை நீங்கள் உணர வேண்டும். நம்ம மனசுதான் நம்மள குற்றப்படுத்துதே தவிர கடவுள் நமக்கு எப்பவுமே புது வாழ்வு கொடுக்க காத்திருக்கிறார். ரொம்ப அழகான ஒரு புரிதல் இது. அது மட்டுமில்லாம கொழுத்த கன்றை அடுத்து ஒரு மாபெரும் விருந்துக்கு ஏற்பாடு செய்றாரு. என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் அப்படின்னு அந்த தந்தை அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்ல. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மன்னிப்பு இது. ஆனா இந்த நிகழ்வு இதோட முடிஞ்சிடல. இப்போ நாம இந்த வாசகத்தோட இன்னொரு முக்கியமான பகுதிக்கு வரப்போறோம். ஆமா, அந்த மூத்த மகனோட மனநிலை. வீட்ல ஒரு பெரிய கொண்டாட்டம் நடக்குது. ஆனா மூத்த மகன் வயல்ல இருந்து கடுமையா வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றான். ஆடல் பாடல்கள் சத்தம் கேக்குது. பணியாள கூப்பிட்டு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் அவனுக்கு கோபம் தலைக்கேறுது. உள்ள போக மறுத்து வெளியிலே நிக்கிறான். தந்தை வெளியில வந்து எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் அவன் கேட்கல. அவன் சொல்றான், பாருங்க, இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போல உமக்கு வேலை செய்கிறேன், உமது கட்டளைகளை மீறியதில்லை, ஆனா எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீர் தந்ததில்லை. ஆனால் சொத்தையெல்லாம் அழிச்சிட்டு வந்த இந்த உம்மகன் வந்தவுடனே கொளுத்த கன்றை அடிக்கிறீரே அப்படின்னு கேட்டுறான். அவனோட அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அவன் தன்னோட தம்பிய ஏன் தம்பின்னு சொல்லவே இல்ல, இந்த உம்மகன் அப்படின்னு ரொம்ப தள்ளி வச்சு பேசுறான்.
அது மட்டும் இல்லாம நான் அடிமை போல உமக்கு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ இத்தனை வருஷமா அவன் தான் அப்பா கிட்ட ஒரு மகனா அன்பா வாழல, ஒரு கூலியாளா தான் இருந்திருக்கான். அதுதான் அந்த மூத்த மகனோட மிகப்பெரிய சோகம். அவன் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தான், ஆனா தன் தந்தையோட மனசையும் அன்பையும் அவன் கொஞ்சமும் புரிஞ்சிக்கவே இல்ல. தந்தைக்கும் அவனுக்கும் இருந்த உறவு ஒரு முதலாளி தொழிலாளி உறவா தான் இருந்திருக்கு. நான் நல்லவனா இருக்கேன், சட்டங்கள் எல்லாம் சரியா ஃபாலோ பண்றோம், அதனால நீர் எனக்கு பலன் தரணும்னு ஒரு வியாபாரம் மாதிரி தான் அந்த உறவை பார்த்திருக்கான். இளைய மகன் வீட்டை விட்டு வெளியே போய் தொலைஞ்சு போனான். ஆனா இந்த மூத்த மகன் வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு தொலைஞ்சு போயிருக்கிறான். இதுதான் ஆரம்பத்துல நாம பார்த்த அந்த பரிசேயர்களோட மனநிலை. நாங்க தான் கடவுளுக்கு நெருக்கமானவங்க, இந்த சாதாரண பாவிகள் எல்லாம் தகுதியற்றவங்கன்னு நினைக்கிற அந்த சுயநீதி தான் இது. இந்த மூத்த மகனோட மனநிலை நமக்கு பல நேரங்கள்ல ரொம்ப பரிச்சயமானதா இருக்கும். ஏன்னா இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில, நம்ம திருச்சபைகள்ல கூட தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். எப்படி சொல்றீங்க? யாராவது ஒருத்தர் வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டு மனமாறி வரும்போது, அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமோ கிடைக்கும்போது, நான் இவ்ளோ சரியா இருக்கேனே, இவ்ளோ வருஷமா ஜெபிக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கலையேன்னு நாமளும் பொறாமப்படுறோம். உண்மைதான். மற்றவர்களுக்கு கிடைக்கிற இரக்கத்தை பார்த்து சந்தோஷப்படாம நாமளும் சுயநீதியோடு மற்றவர்களை தீர்ப்பிடுகிறோமா அப்படிங்கறத நீங்க எல்லாருமே மனசாட்சியோட யோசித்து பார்க்கணும். ஆனா அந்த இடத்திலயும் அந்த தந்தையோட அன்பை பாருங்க. தந்தை அவ மேல கோவப்படல. எப்படி இளைய மகனுக்காக ஓடி வந்தாரோ அதே போல மூத்த மகனுக்காகவும் வெளியே வந்து கெஞ்சுறார். மகனே, நீ எப்போதுமே என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. உன் தம்பி இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், அதனால நாம மகிழ்ந்து கொண்டாட வேண்டாமான்னு கேட்கிறார். அந்த தந்தையோட அன்புக்கு நிபந்தனைகளே இல்ல. கடவுளின் இரக்கம் அப்படிங்கிறது எல்லாரையும் அரவணைக்கிற ஒண்ணு. மிகச்சரி. கடவுளின் இரக்கம் எவ்வளவு ஆழமானதுங்கிறத இந்த வாசகம் நமக்கு ரொம்ப தெளிவாய் கத்துக் கொடுக்குது. நாம எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நம்மளை ஏத்துக்க ஒரு அன்பான தந்தை தயாரா இருக்காருங்கிற அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்வின் அடித்தளமாக இருக்கணும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த நிகழ்வு இதோடு முடிவடையவில்லை. இயேசு இத பாதியிலே நிறுத்திடுறார் இல்லையா? ஆமா, ஒரு திறந்த முடிவோட நிறுத்திடுறார். அந்த மூத்த மகள் தன் கோபத்தை கைவிட்டு அந்த விருந்தில் கலந்து கொண்டானா இல்லையா என்பதை இயேசு சொல்லவே இல்ல. அந்த முடிவை அவர் இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடமுமே விட்டுவிடுகிறார். ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. அந்த மூத்த மகன் வேற யாரும் இல்ல, நாம தான். அந்த விருந்துல கலந்துகிட்டு மற்றவர்களை மன்னிக்க போறோமா, இல்ல வெளியிலேயே நின்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்க போறோமா அப்படிங்கறது நாம தான் முடிவு பண்ணணும். அதை பற்றி நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரொம்ப ஆழமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. 2022ஆம் ஆண்டு மார்ச் 27 அன்னைக்கு அவர் பேசும்போது ஒரு அற்புதமான கேள்வி எழுப்பினாரு. என்ன கேள்வி அது? தந்தை ஏன் இவ்வளவு பெரிய விருந்து வைக்கிறார்? ஏன் இவ்ளோ பெரிய கொண்டாட்டம்? ஆமா, சாதாரணமா ஒரு சாப்பாடு போட்டிருக்கலாமே. திருத்தந்தை சொல்றாரு, நெருக்கடியில இருப்பவர்களுக்கும் தப்பு செஞ்சுட்டு மனம் திரும்பி வர்றவங்களுக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஆதரவா இருக்கும் அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் இந்த விருந்து. இது ரொம்ப முக்கியமான புள்ளி. பல நேரங்கள்ல தப்பு செஞ்சவங்க திரும்ப வரும்போது அவங்க கடந்த கால பாவங்களை நினைச்சு பயத்தோடும் சோர்வோடும் ஒருவித குற்ற உணர்வோடும் வருவாங்க. நான் செஞ்ச தப்புக்கு என்னை ஏத்துப்பாங்களா அப்படிங்கிற நடுக்கம் அவங்க கிட்ட இருக்கும். அப்படி வர்றவங்கள நாம எப்படி வரவேற்கணும்? ஒரு வெளிப்படையான புன்னகையையும் திறந்த இதயத்தையும் அவங்களுக்கு காட்டணும்னு திருத்தந்தை சொல்றாரு. சரி, வந்தியா போய் உன் வேலைய பாருன்னு சம்பிரதாயமா சொல்றது மனித இயல்பு. ஆனா கடவுளுக்கு கொண்டாடாமல் மன்னிக்க தெரியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரி. விருந்து கொண்டாடாமல் மன்னிப்பது எப்படி கடவுளுக்கு தெரியாதோ அது போலவே நாமும் மற்றவர் மனம் திரும்பும்போது மகிழ்ச்சி அடைய வேண்டும். எவ்வளவு அற்புதமான ஒரு சிந்தனை இது. விருந்து கொண்டாடாமல் மன்னிப்பது எப்படி கடவுளுக்கு தெரியாதோ, இதை கேட்கும்போதே கடவுளோட அன்பின் அகலம் புரியுது. ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டு மனம் திரும்பி வரும்போது கடவுளோட இதயம் எவ்வளவு சந்தோஷப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம இதயமும் கடவுளோட இதயத்தோட ஒன்றிணைந்திருந்தா நாமளும் சந்தோஷப்படுவோம். சரியா சொன்னீங்க. இங்க நாம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்க குடும்பத்துல உள்ளவங்க, நண்பர்கள் யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டு அதை உணர்ந்து திரும்பி வரும்போது அவங்க செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப சுட்டி காட்டி விரல் நீட்டுற மனநிலை உங்களுக்கு இருக்கா? அல்லது பரவாயில்ல நீ திருந்தி வந்துட்டியேன்னு அவங்கள முழுசா ஏத்துக்கிட்டு அவங்களுக்காக கொண்டாடும் மனநிலை உங்களுக்கு இருக்கா? நீங்க எப்படிப்பட்ட பார்வையோட மற்றவர்களை பாக்குறீங்க? நம்மில் பல பேர் அந்த மூத்த மகனை போலதான் மற்றவர்களுடைய தவறுகளை மட்டுமே பார்த்து பழகிட்டோம். ஆனா கடவுள் அந்த இரக்கமுள்ள தந்தைய போல நம்மையும் மாறச் சொல்றாரு. கடவுளோட அன்பு ஆழமானது. அவர் நம்ம பாவங்களை ஆழ்கடல்ல தூக்கி எரிஞ்சிடுறார்.
கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரம் போல அத விலக்கி வைக்கிறாரு. நாம எவ்வளவு தூரம் அவரை விட்டு ஓடிப்போனாலும் ஒரு சின்ன மனமாற்றத்தோடு நம்ம திரும்பி வரும்போது அவரோட கௌரவத்தையோ நம்மளோட தகுதியோ பார்க்காம அவர் நமக்காக ஓடி வந்து நம்மை கட்டிப்பிடிச்சு முத்தமிட்டு கொண்டாடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் அந்த ஆழமான உண்மை. நிச்சயமா அறிவால மட்டும் கடவுளை புரிஞ்சிக்க முடியாது. அந்த பரந்த இதயத்தோட அன்ப நாம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சு உணரணும். அப்பதான் நாமும் மத்தவங்களையும் அந்த அன்போட ஏத்துக்க முடியும். ஆழமான உண்மைகளை ரொம்ப எளிமையா நமக்கு புரிய வச்சிங்க. நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு சவாலான சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். இது ஒரு முக்கியமான நேரம். உங்களுடைய வாழ்வில் நீங்கள் யாருக்காவது இந்த வெளிப்படையான புன்னகையை காட்ட வேண்டியுள்ளதா? உங்க குடும்பத்திலேயோ வேலை பார்க்கிற இடத்துலயோ யாரோ ஒருவர் உங்களுடைய மன்னிப்புக்காகவோ உங்களுடைய திறந்த கரங்களுக்காகவோ காத்து கொண்டிருக்கலாம். அவங்களுக்காக நாம மனசை திறக்க வேண்டிய நேரம் இது. ஒருவேளை அவங்க பெரிய தப்பு செஞ்சிருக்கலாம், ஆனா அவங்க மனம் திருந்தி வரணும்னு ஆசைப்படும் போது உங்களோட முகத்தில் இருக்கிற அந்த விரைப்பான பார்வை, அந்த மூத்த மகனின் கோபம் அவங்கள தடுத்து நிறுத்தி இருக்கலாம். கண்டிப்பா. இந்த வாரம் நீங்கள் அவர்களுக்கு அந்த இரக்கமுள்ள தந்தையாக மாற முடியுமா? உங்களுடைய அகந்தையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஓடிப்போய் அவங்கள அரவணைக்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ், அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், அன்னை மரியே வாழ்க. இரக்கமும் அருளும் கொண்டவர், என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு, என் உயிரே அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவரும் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழி நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாகச் சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். கொள்பவரல்ல, என்றென்றும் சினங்கொள்பவரல்ல, அவரல்ல. அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப
நம்மை நடத்துவதில்லை நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கினின்று கிழக்கு எத்தனை தொலைவில் உளதோ அத்தனை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். ஆண்டவர் இரக்கமும்